தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் இது. பாலகாண்டத்தின் துவக்கத்தில் வால்மீகியின் ஆசிரமத்துக்கு நாரதர் எழுந்தருளுகிறார். அவரிடத்தில் பல கேள்விகளை வால்மீகி அடுக்கினார். அவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நாரதர் ஒரே பதில் கூறுகிறார். அனைத்து குணங்களும் நிரம்பிய மகாபுருஷன் ஸ்ரீராமன், புருஷோத்தமனான திருமாலுடைய அவதாரம் எம்பெருமான். அவ்வெம்பெருமானை பற்றியவர்கள் பாபங்கள் அனைத்தும் தொலைந்து முக்தியே அடைகிறார்கள். பார்ப்பவர்கள் அனைவருக்கும் பிரியமாய் ஆனந்தத்தை கொடுப்பவராய் ராமன் உள்ளார். நாரதருடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்கத்தான் எத்தனையோ கோயில்களில் இன்றும் ராமன் எழுந்தருளியிருந்து அருள் கூறுகிறார். அடியார்களுடைய வினைகளை போக்குகிறார். நாமும் ஆங்காங்கு இருக்கும் ராமர் சந்நிதிகளை அடைந்து அங்கவரை தரிசித்து நாம் அனைவரும் சேர்ந்து ஆனந்தப்பட்டு வருகிறோம். அதை போல் இன்றும் ஒரு அற்புதமான கோவில். இது சீதாராம ஆஞ்சநேயருடைய சந்நிதி. இயற்கை வளம் மிக்க இடம், முழுவதும் தென்னந்தோப்புகள். அந்த இடமே பார்ப்பதற்கு மனத்தை பறிகொடுக்கும் வண்ணம் உள்ளது. பொள்ளாச்சி மார்க்கெட்டிலேயே இருக்கும் ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் திருக்கோவில். பக்கத்துல போற வழியெல்லாம் எங்கும் தென்னந்தோப்புகள் தான். பொள்ளாச்சி அதற்காக பெயர் எடுத்திருக்கும் ஊர். அதுவும் அருகே கேரள தேசம் இருக்கிறபடியால் இயற்கை வளத்தோடு தன்னுடைய ஜாலங்களை எல்லாம் காட்டக்கூடிய இடம். 300 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. மத்த சம்பிரதாயத்தின்படி பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. மத்தர்களுடைய மதத்தின்படி ஹரிஹி சார்வபௌமஹ சர்வோத்தமஹ, அதே வாயு ஜீவோத்தமஹ, ஜீவாத்மாக்களுக்குள்ள மிக உயர்ந்தவர் வாயு பகவான் ஆஞ்சநேய சுவாமி. அதே போல பரமாத்மா ஆத்மாக்களுக்குள்ள மிக உயர்ந்தவர்னு சொன்னால் ஜீவர்களுக்குள்ளே உயர்ந்தவர் வாயு பகவான். ஆத்மா பாத்மாக்கள் எல்லாரும் விட உயர்ந்தவர், பத்தனை விட முக்தனை விட நித்தியனை விட உயர்ந்தவர் பரமாத்மா ஹரி என்பெருமான். இதைத்தான் ரொம்ப ஆச்சரியமா மதாச்சாரியர்கள் பிரவர்த்தனம் செய்தார்கள். அந்த ராகவேந்திர சுவாமியினுடைய மிருத்திகா பிருந்தாவனமும் 1972 இங்கு ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த திருக்கோயிலில் ராமனும் சீதையும் ஏகாந்தமாக எழுந்துருளி உள்ளார்கள். அவர்கள் இருவர் மட்டுமே உள்ளார்கள். அதனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து சீதாராமர்களின் சயன உற்சவத்தில் பங்கெடுத்துக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டால் ராம அனுக்கிரகம் அவர்களுக்கு கிட்டுகிறது. இதுல ஒரு மரபு உண்டு. செல்வம் இழந்தவன் செல்வம் வேண்டுமானால் கோபால மந்திரத்தை கூற வேண்டும். மகப்பேர் இல்லாதவன் பிள்ளையோ பெண்ணோ பெற வேண்டும் ஆசைப்பட்டால் ராம மந்திரத்தை கூற வேண்டும். இது ஒரு ஆச்சரியம் பாருங்க. ராமர் தானே சக்கரவர்த்தி. அப்ப சொத்து வேணும்னா சக்கரவர்த்தியை தானே கேட்கணும். ஆனா கண்ணனை கேட்க சொல்றார்கள். கண்ணன் வெண்ணெய் பாலோட தான் 10 வருஷம் வாழ்ந்தார். தகப்பனாரே சிறைச்சாலையில் இருந்தவர். அவரே சொத்து இல்லாதவர். பசுமாடு கன்றுகள் தான் சொத்து. ஆனா நமக்கு செல்வம் வேணும்னா கோபால மந்திரம் சொல்லணுமா, மகப்பேறு வேணும்னா ராம மந்திரம். அதுலயே ஒரு விசித்திரம் இருக்கு. ராமனுடைய தந்தையாருக்கு ராமன் பிறக்கிறதுக்கு 60,000 ஆண்டுகள் பிடித்தன. ராமனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகள் பிடித்தன. ஆனா அவரைத்தான் குழந்தை பேருக்கு கேட்கணும்னு சொல்லியிருக்கார்கள். அதனால்தானோ என்னமோ இங்கிருக்கும் ராமனின் சயன திருக்கோலத்துக்கு வந்தே பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். கோவில் ரொம்ப சுத்தமாக பாதுகாக்கப்பட்டு வரும் கோவில். இயற்கை வளமும் இருக்கிறபடியால்
ஆச்சரியமான சன்னிவேசத்தில் உள்ளது. மூலவரும் சரி, உற்சவரும் சரி, அற்புத திருக்கோலம். உள்ளே சென்று கோயிலையும் மற்றும் உண்டான சன்னிதானங்கள் மூலவர் உற்சவரையும் அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம். இப்போது ஹனுமான் சீதையை முதல் முறையாக பார்த்து விட்டார். பார்த்தவுடன் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் தோன்றினாங்கிறதான் இப்ப நாம கேட்க போறோம். சுந்தர காண்டத்தில் 15வது சர்க்கம். அசோகவனத்தில் சீதை ஹனுமான் தேடினார். இதோ கண்டுபிடித்து விட்டார். பார்த்தால் அங்க அடையாளங்கள் ஒத்து போகின்றன. மெலிந்திருக்கிற திருமேனி, அழுக்கடைந்திருக்கிறாள், குளிக்காதது அடையாளம் தெரிகிறது, உண்ணாதது புரிகிறது, முகத்தில் முழுக்க சோகம். இப்படிப்பட்ட சீதையை காண்கிறார். சீதையை கண் முன்னாடி பார்த்துட்டார். ராமன் எங்கோ இருக்கிறான். அவனை மனக்கண்ணால் கண்டார். ஊனக்கண்ணால் கண்ணுக்கு நேர சீதையை பார்த்து உட்கார்த்தி வச்சிருந்தார். மனக்கண்ணால் ராமனை அமர்த்தி கொண்டார். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஒற்றுமை, பொருத்தம். அந்த பொருத்தம் ஆஞ்சநேயருடைய திருவுள்ளத்துல படுறது. இவர்தான் ஏற்கனவே தேடுறதுக்கு தொடங்கும் போது சற்றே சுணங்கினார். என்ன ஒரு பெண்ணை இழந்துட்டு ராமங்கிற சக்கரவர்த்தி திருமகன் இவ்வளவு பாடுபட வேண்டாம், இவளுக்காக இவ்வளவு பெரிய சேனையா, வாலிய கொல்ல வேண்டுமா, இத்தனை குரங்குகள் நாலா திக்கிலும் போய் தேடணுமா என்று அவர் நினைத்திருந்தார். அவர் நினைக்க காரணம் உண்டு. அவர் பிரம்மச்சாரி திலகம், நைஷ்டிக பிரம்மச்சாரி. அதனால காதல், நாயகன், நாயகி, பிரிவு, துயரம் இது எதுவும் அவருக்கு தெரிய போறதே கிடையாது. ராமன் தீரோதாத்த நாயகன், புருஷோத்தமன். அதனால ராமன் சீதையை பிரிந்து துன்பப்படுகிறான். வசப்பட்டு அவரை பிரிவு ஆற்றாமையாலே மிகவும் துன்பப்படுகிறான். அது ஹனுமாருக்கு புரியல. அதனாலதான் இப்படி நினைத்து கொண்டு ஓரமா அமர்ந்திருந்தார். ராமன் முடிவெடுத்துட்டார். இந்த ஆஞ்சநேயர் தான் போய் சீதையை பார்க்கணும். அவர் தான் சீதையினுடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவளை பிரியறது எவ்வளவு கஷ்டம்னு இவர் புரிஞ்சுக்கணும். என்ன ராமன் முடிவெடுத்தார். மோதிரத்தை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்திருக்கார். தாண்டிய எடுத்து வந்தாகிவிட்டது. தேடி இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சீதையை பார்த்த உடனே ஹனுமானுக்கு என்ன தோணணும்? என்ன இவளுக்காக இந்த பாடுபட்டிருக்க வேண்டாம் என்ன தோணிருக்கணும் இல்லையா? நேர் மாறுதல் கருத்துக்கோ. அதுதான் ஸ்லோகமே. 53வது ஸ்லோகம். துஷ்கரம் கிருதவான் ராமஹ ஹீனோய தனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. ராமன் செயற்கரிய செயலை செய்திருக்கிறான். துஷ்கரம் செய்ய முடியாத செயல். கிருதவான் செய்துட்டார் ராமன். ராமன் ஹீனோய தனயா பிரபு, இப்படிப்பட்ட சீதையை விட்டு பிரிந்திருக்கிற பிரபுவான ராமன் செய்வதற்கு தகாத, செய்ய முடியாத அரிய செயலை செய்திருக்கிறார். என்ன அப்படி செஞ்சுட்டார்? ந சோகேன அவசீததி தாரயத்யாத்மனோ தேகம். இன்னும் ராமன் உயிரோடு இருக்கிறாரே, உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அவளை பிரிந்தோம் உடனே அந்த சோகத்திலேயே உயிரை விட்டு இருக்க வேண்டாமா? தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. சோகத்தால் இன்னும் ராமன் இறந்து போகாமல் இருக்கிறானே. எந்த ராமனை பார்த்து ஒரு பெண்ணை தொலைத்ததற்கா இந்த பாடு என்று ஹனுமான் நினைத்தாரோ, இப்ப அவரே தன் கருத்தை மாத்திக்கிறார். இந்த பெண்ணை தொலைச்சுட்டு இன்னுமா ராமன் உயிரோடு இருக்கிறான்? அவன் கொடுமைக்காரன். சீதையை பிரிந்து உடனே ராமன் இறந்து போயிருக்க வேண்டாமோ என்று ஹனுமான் நினைக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியான சக்கரவர்த்தியாய் பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அவர் தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் பண்ணி உரை எழுதியுள்ளார். ஒரு சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். துஷ்கரம் கிருதவான் ராமஹ. இந்த பெண்ணை ராமன் பிரிந்தாரா? ராமங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? ரமயதீதி ராமஹ. காண்பவர்களுடைய மனத்தை குளிர பண்ணுவார். காண்பவர்களுடைய கண் அப்படியே பார்த்ததுக்கு ரொம்ப ஆனந்தப்படும். ரமயதி ஆனந்தத்தை கொடுக்கிறார். பார்ப்பவனின் கண்ணுக்கு ஆனந்தம் கொடுப்பவர் ராமன். ஆனா இப்போ ஹனுமான் நினைக்கிறாரா, வெளி வேஷத்துக்கு ராமனா இருக்கார், பார்க்க ரொம்ப நன்னா பளபளான்னு இனிமையானவனா இருக்கார், உள்ள முழுக்க அழுக்கு. ராமனுக்கு உள்ள என்ன அழுக்கு தெரியுமோ? இப்பேற்பட்ட சீதையை பிரிந்து இன்னும் உயிரை விடாது இருக்காரு. அப்பனா குடும்பக்காரன் தான் அர்த்தம். ஆணாதிக்கம் போல் இருக்கு ராமனுக்கு. சீதையை பிரிந்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். செயற்கரிய செயலை ராமன் செஞ்சிருக்கார். இவளை விட்டு பிரிந்து உயிரோடு இருப்பதுங்கிறது நடத்த முடியாத காரியம். ஆனா அப்படி ஒரு காரியத்தை ராமன் பண்ணிருக்கார். ராமன் பார்த்தா அழகா இருக்கார், உள்ளம் அழகா இல்லை. ஒரு பெண்ணுக்காக, கைப்பிடித்த மனைவிக்காக ஏங்கி தவித்தால் தான் அவன் சிறந்த புருஷன். நல்ல வேளை அவள் இல்லை அப்படின்னு சௌக்கியமா ஒரு புருஷன் இருந்தான்னா அவனை கணவன் நாரான்னு சொல்லுவார்களா? மனைவியை பிரிந்த துக்கம் இருக்கணும்,
அவளுக்கு ஒரு ஆபத்துனால் அந்த ஆபத்து தனக்கு வந்ததாக நினைக்க வேண்டும். அவன் தானே உண்மையில கணவன். இந்த ராமன் என்ன இந்த ஆபத்தை பத்தி கவலைப்படாம இத்தனை மாசம் தள்ளியிருக்கார். சீதையை விட்டு பிரிந்து 8 மாசத்துக்கு மேலாச்சு. இன்னும் அப்புறம் ஒண்ணும் என்ன நம்மள அனுப்பிச்சிருக்கா நம்ம பார்த்திருக்கோம். இல்லைன்னா இப்ப என்ன ராமன் நடவடிக்கை எடுத்துட்டார்? அப்ப ராமன் செயற்கரியதை செய்திருக்கிறார். இந்த சீதையை பிரிந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. ராமனை பார்த்தா ஆஞ்சநேயருக்கு தோன்றதான் நல்லா பள்ளம் வெட்டிட்டு கீழே குழிய வெட்டி ஆளை கைது பண்றதுக்கு இடத்த வச்சுட்டு மேல ஒரு ரத்தன கம்பளத்தை விரிச்சு அதுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டு வச்சா உட்காந்தா முறிஞ்சு கீழே வந்துடும். அப்ப வெளியில ஒரு மாதிரி இருக்கு, பார்த்தா அல்யூரிங்னு இங்கிலீஷ்ல சொல்றாலும் இல்லையோ, பார்த்தா ஏமாத்திரும், ஒரே டிசப்ஷன். ஆனா உள்ள பார்த்தா வேற மாதிரி. அத போல ராமன் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கா, உள்ள முழுக்க கடுமையான எண்ணம். அதான் ராமன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் போடுறது. துஷ்கரம் கிருத்தவான், செயற்கரிய செயலை செய்தார். அப்ப ஹனுமான் யோசிக்கிறார், ராமன் பிடிவாதக்காரன், என்னதான் இருந்தாலும் தான் நினைச்ச நோட்டதை சாதிச்சுட்டார். பத்திரா என்ன நினைத்தார்? காட்டுக்கு கிளம்பும் போதே சீதையை கூட அழைத்து போக கூடாதுன்னு நினைச்சார். ஆனா சீதை பிடிவாதமாக கிளம்பிட்டா. ராமன் உள்ளத்துல வச்சுட்டே இருக்கா, எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ சீதையை விட்டுடணும். ஏன்னா விட்டுடணும்னு முதல்லயே நினைத்தாரோ இல்லையோ. அதனால ஒரு இடத்துலயும் வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கா. இங்க ராவணங்கிற சன்னியாசி கபட வேஷத்தோட வந்தான உடனே அழகா தன் திட்டத்தை நிறைவேற்றி விட்டா போடுறது. ராவணன் தூக்கின்னு போயிட்டா, சீதையை விட்டாச்சு. ராமனு கேட்டா என்ன சொல்லுவார்? இதுக்கு தானே அப்பவே சொன்னேன், காடெல்லாம் போனா ஆபத்து, கட்டம் வேண்டாம்னு சொன்னேன், அவ கேட்கலன்னு சொல்லலாம். இப்படி ஒரு திட்டம் போட்டா ராமா அதை நிறைவேற்றி இருக்கிற. துஷ்கரம் கிருத்தவான், கஷ்டமானத்தை நீ செய்திருக்கிறாய். ராமா பேருக்கு தான் அழகன், உள்ள மனசு அழகா இல்லை. ஹீனோய தனயா பிரபு, இப்பேற்பட்டவளை பிரிந்து நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷ்யத்தே ச மானுஷி. பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார், ஒரு வினாடி பொழுது பிராட்டி பெருமான விட்டு இருக்க மாட்டாள். எப்போதும் அவனுடைய திருமார்பிலேயே எழுந்துள்ள இருக்கிறவள். அப்படி இருக்கிறவளையா பிரிஞ்ச? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு நம்மாழ்வாருடைய கோஷம். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பெருமானின் திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன். அத்தனை பெருமை இருக்கிற பிராட்டியை, பிரியாதவளை, நித்திய யோகத்தில் இருப்பவளை போய் பிரிஞ்சுட்டியே. ஹீனா எது அணையா பிரபு. பிரபு பிரபுனா ரொம்ப பணக்காரர். பிரபுங்கிறதுக்கு பெரிய வாசனர் அர்த்தம் சொல்றார், பரத்தியாருடைய வருத்தம் தெரியாமலே வாழறவா, அதான் பிரபுக்கள். இன்னொருத்தர் என்ன கஷ்டப்படுறான்னு அவளுக்கு தெரியாது, தாங்க சுத்தமா இருந்தா போதும். ராமன் பிரபு, சீதை என்ன கஷ்டப்பட்டாலும் கவலைப்படாம சுத்தமா இருக்காரே, அவர் பிரபுவா தான் இருக்கணும். ஹீனோய தனையா பிரபு. அப்ப ராமன் கேட்கறாப்புல ஆஞ்சநேயன் நினைச்சுக்கிறார். ராமன் கேட்கிறாரா, என்னை எப்படி புகழணும்னு சொல்றீர்? எனக்கு தான் உயிரே போகாதே, நான் பரமாத்மா இல்லையா? என்னை எந்த கத்தி வெட்டும், எந்த கதையால் அடிக்க முடியும், எந்த வில்ல என்ன பெயர்க்கும் நாள்? அதுக்கு ஆஞ்சநேயர் பதில் சொல்றார், தாரயத்யாத்மனோ தேகன், இந்த தேகத்தை ராமன் என்று தாங்கிட்டு இருக்கார். ந சோகேன அவசீததி, இவரை வெட்டுறதுக்கு கத்தியும் வேண்டாம், கேடயமும் வேண்டாம், வில்லும் வேண்டாம். சீதையை பிரிந்தோங்கிற சோகம் இருக்கும், அந்த சோகத்திலே அடிபட்டுக்கணும். இவ்வளவு நேரம் ராமனுடைய உயிர் போயிருக்கணும், சீதை பிரிந்தோம் அந்த பிரிவுங்கிற வார்த்தை காதல பட்ட உடனே, பிரிவுங்கிறது மனசுல நினைச்ச உடனேயே உயிர் போயிருக்கணும். இதுக்கப்புறம் தனித்தாரான அடிச்சு புடைச்சா உயிர் விடுவா? ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலத்தில் 1137 அப்பதான் அவர் பரமபதத்துக்கு ஏகினார், வைகுந்தத்துக்கு நடந்தார். இதுவே ராமானுஜர் பூலோகத்தில் இல்லை. இதை கேட்டு ரொம்ப பேருக்கு வருத்தம், பல பேருக்கு பட்டு அப்புறம் உயிர் படுத்தான். யாரோ ஒருத்தர் மட்டும் வேகமா எங்கேயோ காட்டை நோக்கி போயிருந்தா, உட்கார்ந்த ஆச்சாரியன் அவனை கூட்டு கேட்கிறார், எங்க வேகமா போறீர்? இல்ல ராமானுஜர் பரமபதிச்சு விட்டாராம், இனிமே இந்த உலகம் அஸ்தமிச்சு போயிடும், நான் இருக்கவே பிடிக்கல, அதனால அந்த மரத்து மேல ஏறி தடால்னு கீழே குதிச்சு என் உயிரை விட்டுட போறேன். அந்த சுவாமி சொல்றார், நீ மரத்து மேலே கீழே குதிச்சாலும் கைகால் உடையுமே தவிர உயிர் போகாது. ராமானுஜர் மரணம் அடைந்தார்னு கேள்விப்பட்டால் அந்த துக்கம் தாக்கி உனக்கு உயிர் போயிருக்கணும், கீழே விழுந்து உயிர் போறதில்லை. அதை போல சீதையை நாம பிரிஞ்சுட்டோம்னு இருந்தால் கத்தி வேண்டாம், வில்லு வேண்டாம், ராமனை வெட்டார். சீதையை பிரிந்தோங்கிற சோகமே உன்னை வெட்டிருக்க வேண்டாராமா என்ன? ராமனை பத்தி தப்பா நினைச்சுட்டாரு ஹனுமான். ராமனுக்கு என்ன தெரியுமா வேணும்? இந்த புரிதல் அனுமாருக்கு வரணும்னுட்டு தான் அவரை நான் அனுப்பிச்சு வச்சது. என்ன அந்த பக்கத்துல சிரித்த முகத்தோடு இருந்தால் மேற்கொண்டு ஹனுமான் என்ன பேசுகிறான்னு கேட்போம்.